நாட்களில் இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட என்னுடைய ஊழியத்தோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்விலே அவருடைய செய்கையை வெளிப்படுத்திய தேவன், இந்த சுவிசேஷத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் அவருடைய செய்கைகளை வெளிப்படுத்திய தேவன் நிச்சயமா இந்த ஆண்டுல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. இந்த புதிய ஆண்டுல நான் இயேசுவின் நாமத்துல உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழல்ல நீங்க இருந்தாலும், ஒருவேளை உங்கள்கிட்ட வேண்டிய பொருளாதாரம் இல்லாம இருக்கலாம், கடன் பாரத்தில் நீங்க இருக்கலாம், சரீரத்துல பலவீனத்தோடு நீங்க இருக்கலாம், உங்க வாழ்க்கையில பலதரப்பட்ட தடைகளோடு ஒருவேளை நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கலாம். எல்லாம் ஒருவேளை இழந்த நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் நான் இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய ஆண்டுல இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்றேன். கடந்த நாட்களில் அப்பாவோட சமூகத்தில் நான் அமர்ந்திருந்த போது என்னுடைய அந்த இருதய பாரத்திற்கு தேவன் கொடுத்த ஒரு சத்தம் தான், பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொரு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய வருஷத்தில் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய ஊழியத்தின் சார்பாய், என் குடும்பத்தின் சார்பாய் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஆண்டில் கூட தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட எவ்வளவோ வார்த்தைகளோடு அவர் பேசினார். அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றினார் என்று நான் நம்புகிறேன். ஆமென். நிச்சயமாக அவர் நடத்தியிருப்பார். நிச்சயமாக உங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களை சுமந்திருக்கிறார், உங்களை தப்புவித்திருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய விடுதலையில் அவர் தந்திருக்கிறார். ஏன்னா நிச்சயம் என் தேவன் அவர் பொய்யுரையாதவர், அவர் சொன்னால் சொன்னபடி அவர் செய்கிறவர். கடந்த ஆண்டில் கூட உங்களை நடத்தின கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் கூட நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்ப உறவுகளில் ஒரு ஒருமனப்பாட்டையும் ஆசீர்வாதத்தையும் ஐக்கியத்தையும் தேவனாய் கர்த்தர் கட்டளையிடுவார். உங்கள் கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளின் படிப்பின் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வேலை ஸ்தலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் சரீரத்திற்கு வேண்டிய சுகத்தை அவர் கொடுப்பார், ஆரோக்கியத்தை அவர் கொடுப்பார், நீடித்த வாழ்வை உங்களுக்கு தருவார். வாழ்வில் ஏற்படுகிற எல்லாவித தடைகளிலும் பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலிருந்து நிச்சயமாய் உங்களுக்கு அவர் விடுதலையை கொடுத்து இந்த வருஷத்திலையும் உங்களை அவர் கைவிடாத தேவனாய் உங்களை வெற்றியோடு என் தேவன் நிச்சயம் நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். கடந்த ஆண்டில் நடத்தின தேவன் இந்த புதிய ஆண்டிலும் நிச்சயம் நடத்துவார். இந்த ஆண்டு மாத்திரம் அல்ல, அவருடைய வருகை வரைக்கும் உங்களை அவர் தொடர்ந்து நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். கடந்த நாட்களில் கூட இந்த வருடத்திற்கான தேவனுடைய வார்த்தையின் சத்தத்திற்காய் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது தேவனோடு கூட பேசிய வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதில் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான இந்த வேர்டோட தான் கர்த்தர் கடந்த நாட்களில் என்கிட்ட பேசினார். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் யாவர், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் யாவர் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். கடந்த நாட்களில் கூட என்னுடைய சபையிலையும் என்னுடைய ஊழியத்திலையும் அதிகமாக நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசினேன். தேவனுடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன, தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதன் மீது வரும்போது அதனுடைய வாழ்வை எவ்வாறு மாற்றும், ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை இந்த பூமியில் நாம் வாழுவது எப்படி, கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற வெற்றிகரமான வாழ்க்கை அது எப்படிப்பட்டது என்பதை தான் கடந்த ஆண்டு முழுவதும் அதிகமாக என்னுடைய சபையில் என்னோடு கூட இருக்கிற இந்த ஊழியத்தோடு என்னோடு கூட இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அதிகமாக இந்த காரியங்களை பேசும்படி தான் ஆவியானவரை நடத்தினார். நான் என்னெல்லாம் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பேசணும் அது ஒவ்வொன்றையும் கடந்த நாட்களில் கூட நானும் என்னுடைய மனைவியும் அதிகமாக அனுபவித்தோம். வார்த்தையின் வல்லமையை கடந்த வருஷம் முழுவதும் என்னுடைய வாழ்க்கையின் பலதரப்பட்ட பகுதிகளில் தேவனாய் கர்த்தர் நாங்கள் அனுபவிக்கும்படியாய் தேவனாய் கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் எழுந்திருக்குமே. ஆனால் நிச்சயமாக அந்த வார்த்தையை கேட்ட அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்தார், விடுதலைகளை கொடுத்தார், மாற்றங்களை கொடுத்தார், அவருடைய மனதை தேவனாய் கர்த்தர் மாற்றினார்.
இது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஐ வாஸ் ஆஸ்கிங் காட். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இன்னும் உங்களுடைய பலத்த கிரியைகளை, இந்த வார்த்தையினுடைய முழுமையை என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கணும் ஆண்டவரே. நீங்கள் என்னெல்லாம் வார்த்தையாக நீங்கள் பேசுகிறீங்களோ, என்னெல்லாம் வெளிப்பாடுகளாக நீங்கள் கொடுக்குறீங்களோ, அதெல்லாம் என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நான் 100% நான் பார்க்கணும் ஆண்டவரேன்ற இந்த ஒரு தாகம், இந்த ஒரு வாஞ்சை கடைசி 3 மாதங்கள் என் இருதயத்தை அதிகமாக நிரப்பிட்டு, கடைசி 3 மாதம் என் இருதயத்தில் இருந்த ஒரு பெரிய பாரம் என்னன்னா, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னவெல்லாம் என் ஜனங்களுக்கு நான் பேசுகிறனோ, என்னவெல்லாம் எந்தெந்த வெளிப்பாடுகளெல்லாம் என் ஜனங்களோட நான் பகிர்றனோ, அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நான் பார்க்கணும் ஆண்டவரே. அதெல்லாம் அவங்க அனுபவிக்கணும். உங்கள் வார்த்தை உண்மை உள்ளதுன்றத ஆண்டவரே அவங்க ஒவ்வொருவரும் அவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படணுன்றது தான் கடைசி 3 மாதங்களாக என் மனதில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம், மிகப்பெரிய ஒரு ஜெபமும் கூட. ஏன்னா தீத்துல இப்படி பவுல் சொல்றாரு, தேவனுடைய உபதேசத்தை நீ அலங்கரிக்கத்தக்கதாக அப்படின்றார். அந்த ஒரு வார்த்தை கடந்த நாட்கள்ல என் இருதயத்தை ரொம்ப ஆளுகை செய்தது, ரொம்ப அது என் இருதயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு அலங்காரம் நாம தான். பவுல் எழுதுறாரு, எல்லாராலும் அறிந்து வாசிக்கப்படுகிற நிருபங்கள் நீங்கள் தானே. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கையில் வேதாகமம் இருக்குது. நம்ம அந்த வார்த்தையை எடுத்து வாசிக்கும் போது தேவன் இதை செய்தார், அதை செய்தார், நம்ம பலதரப்பட்ட காரியங்களை வாசிக்கிறோம். ஆனால் தேவனை அறியாத புறஜாதிகள் அவங்களுக்கு பைபிள் தெரியாது, அவங்களுக்கு தேவன் யாருன்றது தெரியாது. ஆனால் இப்போ அவங்களுக்கு தேவனை அறிவிப்பதற்கும் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவதற்கும் எது உதவும் பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் தான். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நன்மைகள் தான், நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுகிற தேவனுடைய வார்த்தை தான் அவர்களுக்கான வேதாகமம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற தேவனுடைய வார்த்தை தான் அவர்களுக்கான வேதாகமம். நம்ம கொண்டு போய் கையில் கொடுக்கறது இல்லைங்க, நம்ம வாழ்க்கை தாங்க அவங்களுடைய வேதாகமே. ஏன்னா பவுல் அப்படி தான் எழுதுறாரு, எல்லாராலும் அறிந்து வாசிக்கப்படுகிற நிருபங்கள் நீங்கள் தானே. கடந்த நாட்களில் என் இருதயத்தில் இருந்த ஒரு பெரிய பாரம் அதுதான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மையாலுமே கடந்த வருஷத்தில் நானும் என் மனைவியும் பல சாட்சிகளை சொல்ல முடியும். நாங்கள் என்னவெல்லாம் உபதேசங்களாய் உபதேசித்தோமோ அதோட 100% நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் நிஜம்ன்றத கர்த்தர் அப்போ எங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்து நிரூபித்து கொண்டே இருந்தார். அப்போ என்னெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரோ, என்னெல்லாம் கர்த்தர் செய்கிறாரோ, அதெல்லாம் நான் போய் ஜனங்க மத்தியில் என் லைஃப்பில் இது நடந்துச்சு, என் லைஃப்பில் அது நடந்துச்சு நான் சொல்லும்போது அதில் பல பேருடைய முகத்தில் ஒரு தாகத்தை நான் பார்த்தேன். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கை நிறைவேறாதா? அது என் மனதில் ஒரு பெரிய ஒரு பாரமாக மாறிச்சு. ஸோ கடந்த நாட்களில் அப்பாவோட சமூகத்தில் நான் அமர்ந்திருந்த போது என்னுடைய அந்த இருதய பாரத்திற்கு தேவன் கொடுத்த ஒரு சத்தம் தான், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் யாவரும் கர்த்தரின் செய்கைகளை காண்பார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நான் தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்றதுனால நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், இந்த நற்செய்தியை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் உங்களை செழிப்பாக்குகிறவர், அவர் உங்களை விடுதலையாக்குகிறவர், இந்த பூமியிலே உங்களை வெற்றிகரமாய் வாழ செய்கிறவர் என்கிற இந்த சத்தியத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன். வசனம் சொல்லுகிறது, ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைகிறான். நீங்கள் எப்பேற்பட்ட உபதேசத்தை உபதேசிக்கிறவர்களோடு நீங்கள் இணைந்து ஓடுகிறீர்களோ, எப்படிப்பட்ட காரியங்களை போதிக்கிற ஊழியர்களோடு, எப்படிப்பட்ட நபர்களோடு நீங்கள் இணைகிறீர்களோ, அப்படிப்பட்ட நன்மைகளை தான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் பார்ப்பீங்க. என்னுடைய ஊழியத்தோடு கூட இணைந்து கடந்த நாட்களில் இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட, என்னுடைய ஊழியத்தோடு இணைந்திருக்கிற, இணைய விரும்புகிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்விலே அவருடைய செய்கையை வெளிப்படுத்தின தேவன், இந்த சுவிசேஷத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் அவருடைய செய்கைகளை வெளிப்படுத்திய தேவன் நிச்சயமா இந்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றாரு, என் செய்கையை அவன் வாழ்க்கை நீ பார்ப்பேன். கர்த்தர் கடந்த நாட்களில் என்கிட்ட பேசின வார்த்தை இதுதான், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் யாவரும் என்னுடைய செய்கைகளை அவர்கள் காண்பார்கள். அந்த வசனத்தினுடைய மேல் வார்த்தை மேலே இப்படி கர்த்தர் சொல்றாரு, பூமியிலே இதுவரை செய்திராத அதிசயமான காரியங்களை, பூமியிலே இதுவரை ஒருவரும் கண்டிராத அதிசயமான காரியங்களை நான் காண பண்ணுவேன். ஒருவரும் கண்டிராது அப்படிதான் சொல்றார். பூமி எங்கும் இதுவரை ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக நான் செய்வேன். கர்த்தர் கடந்த நாட்களை என்கிட்ட பேசின வார்த்தை இது. ஒரு ஜாதியின் ஜனமும் பார்க்காத அற்புதங்களை உன் ஜனங்க காணும்படியா நான் செய்வேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் எத்தனை பேர் தேவனுடைய பிரசனத்தை உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவ்வளவு தேவனுடைய பிரசனத்தை நான் உணர்றேன். இந்த புதிய ஆண்டில் நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழலில் நீங்கள் இருந்தாலும், ஒருவேளை உங்கள்கிட்ட வேண்டிய பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், கடன் பாரத்தில் நீங்கள் இருக்கலாம், சரீரத்தில் பலவீனத்தோடு நீங்கள் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் பலதரப்பட்ட தடைகளோடு ஒருவேளை நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், பலன் இல்லாமல் போனாலும், பணம் இல்லாமல் போனாலும், சமாதானம் இல்லாமல் போனாலும்,
நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை உங்களை சுற்றி இல்லாவிட்டாலும் கடந்த வருடம் முழுவதும் நீங்கள் கேட்ட சுவிசேஷம் உங்களோடு இருக்கிறது. கடந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு நான் போதித்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது. எது உங்களை விட்டு போனாலும், எது மாறினாலும் மாறாவிட்டாலும் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில மாறாது. அது நிச்சயம், அது சொன்னபடி அது செய்யக்கூடியதாய் அது இருக்கிறது. தேவன் அவர் எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். கடந்த மாதத்துல கூட கர்த்தர் என்கிட்ட பேசின வார்த்தை அதுதான். நான் பொய் சொல்ல நான் ஒரு மனுஷனடா, நான் மனம் மாற நான் ஒரு மனுபுத்திரன் இல்லை, நான் சொன்னால் நான் சொன்னபடி செய்கிற கர்த்தர். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நான் நிச்சயமா நம்புறேன். கடந்த ஆண்டு தேவனுடைய இருதயத்தை வார்த்தையினாலே நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். தேவனுடைய இருதயம், தேவன் உங்களை எப்படி நடத்த விரும்புகிறார், தேவன் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார், தேவன் உங்கள் வாழ்க்கையை எந்த லெவலில் எலிவேட் பண்ண விரும்புகிறாருன்றத கடந்த வருஷம் முழுவதும் ஏராளமான வெளிப்பாட்டினாலே கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொண்டீர்கள். நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த 2025 ஆண்டு என்னவெல்லாம் வார்த்தையாக கேட்டீங்களோ, everything going to manifest in your life. அவைகள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுதலாய் இந்த ஆண்டு இருக்க போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நான் சொல்றேன், this year is going to be an year of seeing God's work. தேவனோட மிராக்குலஸான ஒர்க், தேவனுடைய ஆசம் ஒர்க்ஸ் அப்படிதான் சில டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. your people will see my awesome works, your people will see my miraculous works அப்படிதான் ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுது. அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட செய்கைகளை, அவருடைய அற்புதமான செய்கைகளை, அவருடைய மிரள வைக்கும் செய்கைகளை, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்க tremendous works of God, tremendous works of God, எதிர்பாராத அற்புதங்கள், வல்லமையான அற்புதங்கள், வல்லமையான அதிசயங்கள், மகத்துவமான அதிசயங்களை நிச்சயம் அந்த வருஷத்துல கர்த்தர் நீங்கள் காணும்படியாக அவர் செய்வார் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் சொல்றேங்க, கடந்த நாட்கள்ல என்னவெல்லாம் வார்த்தையா கேட்டீங்களோ, என்னவெல்லாம் கர்த்தர் செய்வாருன்னு உங்க காதுகள்ல தேவனுடைய வார்த்தையின் சத்தம் விழுந்ததோ, உங்கள் இருதயத்துல எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் விசுவாசத்தை தூண்டியதோ, நான் நிச்சயம் நம்புறேன். விசுவாசத்தை கர்த்தர் துவங்கிட்டார்ல, அந்த விசுவாசத்தோடைய முடிவை அந்த வருஷத்துல காணும்படியாக அவர் செய்வார். நீங்கள் வார்த்தையாய் கேட்டதெல்லாம், வாட் எவர் யூ லிசன்ட் as a word will be a material in your hand this year. அவைகள் எல்லாம் பொருளாய் மாறும் இந்த வருஷத்துல. அவைகளெல்லாம் ஒரு பொருளாய், அவைகளெல்லாம் ஒரு காரியமாய், அவைகளெல்லாம் ஒரு சுகமாய், ஆரோக்கியமாய், ஆசீர்வாதமாய், செழிப்பாய், நன்மையாய் இந்த வருஷத்துல உங்கள் கண்கள் காணும்படியாக என் தேவனாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று நான் நம்புகிறேன். ஆமென். கர்த்தருடைய செய்கைகளை குறித்து வேதத்தில் நம்ம தியானிக்கணும்னா ஆதி துவங்கி முடிவு வரைக்கும் 1-2 எவ்வளவோ காரியங்களை தேவனாய் கர்த்தர் செய்திருக்கிறார். யோவான் நல்லா சொல்கிறாரு, அவர் செஞ்சதெல்லாம் எழுதணும், அவர் செஞ்சதெல்லாம் சொல்லணும்னா இந்த உலகமே கொள்ளாது. அவ்வளவு காரியங்களை நம்ம தேவனாய் கர்த்தர் செய்திருக்கிறார். அவர் செய்த இந்த எல்லா காரியங்களையும் சுருக்கமாக 3 காரியத்தில் சொல்லணும் அப்படின்னா, இந்த வேதம் முதல் தேவனுடைய செயல்களை என்னவாய் காட்டுதுன்னா, அவரை ஒரு சிருஷ்டிப்பின் தேவனாய் காட்டுகிறது. தேவனுடைய செயல்களை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, அவர் இந்த பூமியை சிருஷ்டித்ததிலே, அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமையிலே நாம் தேவனுடைய செயல்களை காணலாம். நான் சொல்கிறேன், தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்னா, காரியம் சிருஷ்டிக்கிற கர்த்தர். அவர் சிருஷ்டிக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுகிற ஒரு தேவன். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது, இந்த உலகத்தை உண்டாக்கும் போது எதையோ ஒன்றை வைத்து கொண்டு அவர் எதையும் உருவாக்கவில்லை. பாருங்க, இன்னைக்கு இந்த பூமியில எதை ஒன்றை தயாரிக்கணும்னாலும் அதுக்கு ரா மெட்டீரியல் தேவை. ஒரு சேரை செய்யணும்னா வுட்டு தேவை, ஒரு கேட்டை செய்யணும்னா மெட்டல் தேவை. இந்த பூமியில் எதை நம்ம செய்யணும்னாலும், எதை ஒரு மனுஷன் உருவாக்கணும்னாலுமே அவனுக்கு ஒரு ரா மெட்டீரியல் தேவை. ஆனால் இந்த பூமியை படைச்ச கர்த்தர் ஏதோ ஒரு ரா மெட்டீரியலை வச்சு படைச்சாரான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. வசனம் அப்படி தான் சொல்லுது. எபிரேயர் 11:3 சொல்லுது, விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்று அறிந்திருக்கிறோம். காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை. God created everything out of nothing. ஒண்ணுமே இல்லாததுல இருந்து தான் அவர் உருவாக்கின எதுவுமே ஆதாரம் என்றல்ல, அவருடைய சிருஷ்டிப்பின் சகலவற்றுக்கும் ஆதாரம், துவக்கம் அவரே. He is the beginning and the author of everything. காரணம், கர்த்தருடைய வார்த்தையே எல்லாவற்றுக்கும் துவக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையே எல்லாவற்றுக்கும் ஆதாரமாய் இருக்கிறது. அவர் வார்த்தையை சொன்ன போது வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தையினால் உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. சங்கீதக்காரர் தான் சொல்றாரு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். 148 சங்கீதம் 5 சொல்றாரு, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவன் கட்டளையிட்டார். ஆதியாகமம் 1 வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு, வெளிச்சம் உண்டாச்சு. ஆகாய விரிவுகள் உண்டா கடவுதுன்னாரு, ஆகாய விரிவு உண்டாச்சு.
ஒவ்வொன்றையா அவர் சொல்ல 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 அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவனுடைய செயல்களை இந்த வேதத்தில் நம்ம எப்படி பார்க்க முடியுதுன்னா, அவர் சொல்ல 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 சகலமும் உருவாக்கப்பட்டது. இந்த வேதத்தில் கூட தேவனுடைய செயல்களை நாம் எவ்வாறு அறிந்து கொள்றோம்னா, முதலாவது அவரை ஒரு சிருஷ்டிக்கிற தேவனாய், ஒரு சிருஷ்டிப்பின் வல்லமையுடைய ஒரு தேவனாய். சிருஷ்டிப்பின் வல்லமை என்று நான் சொல்லும்போது ஒன்றும் இல்லாமையிலிருந்து எந்த ஒரு பேஸும் இல்லாம, எந்த ஒரு ரா மெட்டீரியல் இல்லாம, தனது வார்த்தையவே தன்னையே துவக்கமாய் உடையவராய் இந்த பூமியில் சகலவற்றையும் சிருஷ்டித்த ஒரு தேவனை தான் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இதை நான் எது தெரியுமா சொல்றேன்? இந்த வருஷத்துல கூட அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை சகலமும் இழந்த நிலையில் நீங்கள் இருக்கலாம். எல்லாம் உங்கள் கையை விட்டு போன ஒரு நிலையில் நீங்கள் ஒரு வேலை இருக்கலாம். இனிமேட்டு இது மாற வாய்ப்பே இல்லை, இனிமேட்டு இது நடக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது இருந்தால் தானே இது கிடைக்கும், இது இருந்திருந்தால் தானே இது எனக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு வேலை இழந்த நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் நான் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒன்று சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை கொடுப்பதற்கும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்கிறதற்கும், உங்கள் சரீரத்தில் ஒரு புதிய சுகத்தை கொடுப்பதற்கும், உங்கள் லைஃப்பில் ஒரு புதிய நன்மையை உண்டு பண்ணுவதற்கும் என் தேவனுக்கு எந்த ஒரு துவக்கமும் தேவை அல்ல, என் தேவனுக்கு எந்த ஒரு ஆதாரமும் தேவை அல்ல. அவரே சகலவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறார், அவரே சகலவற்றுக்கும் துவக்கமாக இருக்கிறார். எனவே இந்த புதிய வருஷத்தில் என்னை பார்த்துட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும், எதை எதிர்பார்த்து நீங்கள் காத்து கொண்டிருந்தாலும், என் சிருஷ்டிப்பின் தேவனுடைய வல்லமை இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் மாற்றுகிற கர்த்தர், அவர் கட்டளையிட சகலமும் சிருஷ்டிக்கப்படும் என்று தாவீது சொன்னது போல, உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் இல்லையோ அவைகளையெல்லாம் என் தேவனாய கர்த்தர் நிச்சயமாக இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார் என்று நான் நம்புகிறேன். வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த வசனத்துடைய மூல பாஷை எப்படி சொல்லுது தெரியுமா? என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அது இந்த பூமியிலே எல்லாத்தையும் அதை நான் உனக்காக சிருஷ்டித்து தருவேன். ஏன்? இந்த பூமியை படைக்கும் போதே இந்த பூமிக்கான காரியங்கள் எங்கேயுமே இல்லை, எதுவுமே இல்லாதது. அதான் சொன்னேன், he created everything out of nothing. ஒன்றும் இல்லாமல் இருந்துதான். வசனம் அப்படிதான் நம்ம வாசம். காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை. எதையோ வச்சுக்கிட்டு அவர் எதையும் படைக்கலைங்க. ஒன்றும் இல்லாமல் இருந்து சகலத்தையும் அவர் சிருஷ்டித்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது இல்லைன்னு சொன்னாலும், நீங்கள் இல்லைன்னு சொல்கிற காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைக்க என் தேவனால முடியும். நீங்கள் இல்லைன்னு சொல்கிற சுகத்தை, நீங்கள் வராதுன்னு சொல்கிற வேலையை, நீங்கள் கிடைக்காதுன்னு சொல்கிற பொருளாதாரங்களை, கைவிட்டு போச்சு முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் சொல்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதை உங்கள் வாழ்க்கையில் சிருஷ்டிக்க, அதை உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் தர, அதை உங்களுடைய வாழ்க்கையில் அதை திருப்பி ரெஸ்டோர் பண்ண என் தேவனால முடியும். ஏன்னா அவர் சிருஷ்டிக்கத்தராய் அவர் இருக்கிறார். அவர் சிருஷ்டிப்பின் செயலை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நான் இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய ஆண்டில் அதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். என் தேவனுடைய செயல் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் சிருஷ்டிப்பின் வல்லமையாக இது வெளிப்படும். சிருஷ்டிப்பின் வல்லமையாய் வெளிப்படும். இல்லாதவைகள் இருக்கிறவைகளாய் மாறும், இல்லாத நன்மைகள் இருக்கிறவைகளாய் மாறும், இல்லாத அற்புதங்கள் இருக்கிறவைகளாய் மாறும். எதிர்பாராத நன்மைகளை நிச்சயமா உங்க வாழ்க்கையில தேவனாய கர்த்தர் செய்வார் என்று நான் நம்புகிறேன். ஏங்க, இந்த பூமியை கூட ஆதியில பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவைகள் ஒழுங்கினமாய் இருந்தது, வெறுமையாய் இருந்தது, இருள் நிறைந்திருந்தது. ஆனா இப்படிப்பட்ட பூமிக்கு வெளிச்சத்தை கொண்டு வர அவருக்கு எந்த ஒரு ஆதாரமும் தேவைப்படலை. இப்படிப்பட்ட ஒழுங்கினமான பூமியை ஒழுங்கா மாத்துறதுக்கு அவருக்கு எந்த ஒரு ஆதாரமும் தேவைப்படலை. இப்படிப்பட்ட வெறுமை நிறைந்த உலகத்தை நிரப்புறதுக்கு அவருக்கு எந்த ஒரு ஆதாரமும் தேவைப்படலை. தான் வார்த்தை தான் கட்டளையிட்டார். அவர் சொன்னார், அவர் தீர்மானித்தார். சகல வெறுமையும் மாறியது, இருள் மாறினது, ஒழுங்கின்மையும் மாறினது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் நிறைந்திருக்கிறதா? நான் நிச்சயம் நம்புகிறேன். 2025 ஆண்டோடு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாக போகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் யாவரும் என்னுடைய செய்கைகளை காண்பார்கள் என்று கர்த்தர் சொன்னபடியே தனது சிருஷ்டிப்பின் வல்லமையை இந்த புதிய வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் என் தேவனாய கர்த்தர் நிச்சயம் வெளிப்படுத்தி சகல இருள்கள் நடுவிலும், சகல வெறுமைகள் நடுவிலும், சகல ஒழுங்கின்மைகள் நடுவிலும் என் தேவனாய கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை மாற்றுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ரெண்டாவது நான் சொல்றேன், தேவனுடைய செயல்களை குறித்து இந்த வேதத்தில் நம்ம தியானிச்சோம் அப்படின்னா, he is a God of protection. பாதுகாக்கிற ஒரு தேவன், பாதுகாக்கிற செயலை செய்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். சங்கீதம் 121 அதிகாரம் அதில் 3 கடைசி வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது இப்படி சொல்லுகிறது, அவர் உன் காலை தள்ளாட விட்டார், காக்கிறவர் உறங்கார், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறவர். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துகிறது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன் போக்கையும் உன் வரத்தையும் எதிர்முதற்கொண்டு என்றென்றைக்கும் அவர் காப்பார். இந்த வசனம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்மை.
வேதத்தில் தம்முடைய ஜனங்களை கர்த்தர் எங்கேயுமே கைவிடலை. அவங்க எவ்வளோதான் அவங்க தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும் கர்த்தர் உண்மையுள்ளவரா அவர்களை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டே வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் துவங்கி இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இருக்கிற அந்த சரித்திரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள், எவ்வளவோ அவர்கள் தேவனை முறுமுறுத்தார்கள், அந்நிய தேவர்களை சேவித்தார்கள், தேவனுடைய கட்டளைகளை மீறினார்கள். இதெல்லாம் உண்மையாகவே இருந்தாலும் கூட கர்த்தர் ஒருபோதும் அவங்கள காப்பாற்றுற செயலிருந்து அவர் விடுபடவே இல்லை. அவங்கள தொடர்ந்தேர்ச்சியாக காப்பாற்றிக்கிட்டே தான் இருந்தார். ஒவ்வொரு சூழலையும் தேவன் நம்மளை காப்பாற்றுறார். எதிரிகள் அவர்களை அடிமைப்படுத்தும் போது காப்பாற்றினார், அவர்களுக்கு ஆகாரம் தேவைப்பட்ட போது அதை கொடுத்து அவர்களை காப்பாற்றினார், தண்ணீர் தேவைப்பட்ட போது கொடுத்து காப்பாற்றினார். எத்தனையோ இக்கட்டான சூழல்களில் எதிரிகள் வந்து அவருடைய சகல பொருட்களையும் கொள்ளையாடி போகும்போது, அவர்களை அடிமைப்படுத்தும் போது, அவர்கள் நன்மைகளை பட்சிக்கும் போது வேதத்தை தொடர்ந்து நம்ம வாசனா பாதுகாக்கிற தேவனுடைய செயல். தேவன் ஒரு பாதுகாக்கிறவராய் தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கையை செயல்பட்டதை நம்மால் வேதம் முழுவதும் பார்க்க முடியுது. இந்த 121 சங்கீதத்தில் இந்த 3ஆம் வசனம் துவங்கி 8ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வார்த்தையை வச்சு சில காரியங்களை சொல்கிறேன், கவனிங்க. இந்த ஆண்டில் கூட உங்களை அவர் தடுமாறாமல் பாதுகாப்பார், உறங்காமல் பாதுகாப்பார், உடனிருந்து பாதுகாப்பார், சேதமடையாமல் பாதுகாப்பார், எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். உங்கள் ஆத்மாவையும் அவர் பாதுகாப்பார், உங்கள் போக்கையும் வரத்தையும் அவர் பாதுகாப்பார். ஏன் உங்கள் போக்கையும் வரத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையாலுமே உலகத்தில் இன்றைக்கி அதிகப்படியான உயிரிழப்புகள் எங்கே ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த த்ரூ ஆக்சிடென்ட்ஸ். இன்றைக்கு ஆக்சிடென்ட்ஸால் இறந்து போகிறவங்க எவ்வளவோ பேர். ஆத்மாவை காப்பார்னு தாவீது எழுதி வச்சிருக்கிறார். ஏன் இன்றைக்கி அநேக மரணங்களுக்கு ஒரு பெரிய காரணம் கூட இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் தாங்க. பல மன அழுத்தங்கள், மன சோர்வு வழியாய் ஜனங்கள் கடந்து போகும்போது சூசைட்ஸு, இன்னும் எவ்வளவோ காரியங்கள், எதையோ சிந்திச்சுட்டு வண்டி ஓட்டு போய் ஏதோ நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இப்படி பலதரப்பட்ட காரியங்களை இந்த உலகத்தில் நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம், பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நான் உறுதியாக நம்புகிறேன், இந்த வருஷத்தில் ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும் உண்டாயிருப்பதை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த புது வருஷத்தில் ஐ ஸ்பீக் அ டிவைன் ப்ரொடெக்ஷன் ஓவர் யூ. இயேசுவின் நாமத்தினால் ஒரு தெய்வீக பாதுகாப்பை உங்கள் வாழ்வை சுற்றி நான் பேசுகிறேன், உங்கள் பிள்ளைகளை சுற்றி நான் பேசுகிறேன், உங்கள் குடும்பத்தை சுற்றி நான் பேசுகிறேன். நீங்கள் வேலைக்கு போகும்போது வரும்போது, உங்கள் பிள்ளைகள் வெளியே போகும்போது வரும்போது, உங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்கும் போது, நீங்கள் எதை செய்தாலும், நீங்கள் ஊழியம் செய்தாலும், நீங்கள் பயணம் பண்ணினாலும், நீங்கள் என்ன செய்தாலும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு, ஒரு தெய்வீக அக்கினி மதில் உங்களை சுற்றி உண்டாய் இருக்கும் என்று நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஐ டிக்ளேர் அண்ட் ஐ டிக்ரி காட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஓவர் யூ. தேவனுடைய பாதுகாப்பை, ஒரு தெய்வீக பாதுகாப்பை நான் உங்கள் மீது இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். ஒருபோதும் பிசாசனவன் உங்கள் ஜீவனையோ உங்களுடைய பாதுகாப்பையோ அவன் தடை செய்ய முடியவே முடியாது. இந்த உலகத்தில் ஒரு முக்கியமான நபருக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பிரதமர்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற ஆளுநர்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு உண்டா இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஜெட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அமைச்சர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமானவங்களா தெரியலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த பூமியை படைச்ச தேவனுக்கு நீங்கள் தான் முக்கியம். உங்கள் டேடிக்கு நீங்கள் தாங்க முக்கியம். நம்ம பரம தகப்பனுக்கு நாம் தான் முக்கியம். இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு இந்த உலகம் எவ்வளோ பாதுகாப்பை கொடுக்குமானால் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாருன்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த வருஷத்தில் எல்லா தீமைக்கும் அவர் உங்களை விலக்கி காப்பார், எல்லா தீமைக்கும். ஒருவேளை வரக்கூடிய இருக்கிற நாட்களில் எதிர்பாராத கொள்ளை நோய்கள், எதிர்பாராத வியாதிகள், பலவீனங்கள் நம்ம தேசத்தில் எழும்பலாம். நான் சொல்கிறேன், வாசித்த வசனத்தின்படி எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பாற்றுகிற கர்த்தருடைய செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாவதை நீங்கள் பார்ப்பீங்க. எந்த தீமையும் உங்கள் வாழ்க்கையில் வராது. நான் இயேசுவின் நாமத்தில் நான் டிக்ளேர் பண்ணுறேன். உங்கள் ஊழியத்திலையும், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில், உங்கள் எதிர்காலத்தில் எந்த ஒரு தீமையும் வராதபடிக்கு, எந்த ஒரு தீமையும் உங்கள் வாழ்க்கையில் நேரிடாதபடிக்கு இந்த வருஷம் முழுவதும் என் தேவன் நிச்சயமாக உங்களை காப்பாற்றி நடத்துவதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. 3வது காரியத்தை நான் சொல்கிறேன். இந்த வேதத்தை நம்ம தியானிக்கும் போது தேவனுடைய செயல்களை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அவருடைய செயல்கள் அது மீட்பின் வல்லமை உடையதாக இருக்கிறது. He is a God of redemption. மீட்பின் தேவனாய் அவர் இருக்கிறார். இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அவர் எதற்காக வந்தார்? உங்களையும் என்னையும் மீட்டெடுக்க தான் அவர் வந்தார். தேவனுடைய செயல்களை இந்த வேதத்தில் நம்ம தியானிக்கும் போது 3வது ஒரு பெரிய காரியத்தை சொல்லணும்னா, அவர் ஒரு மீட்பர், அவர் ஒரு இரட்சகர். தேவனுடைய மீட்பில் 2 விஷயம் அடங்கியிருக்குங்க. ஒன்று உங்களை ரட்சிப்பது, 2வது உங்களை மறுசீரமைப்பது. ஃபர்ஸ்ட் டு சேவ் யூ, செகண்ட் டு ரெஸ்டோர் யூ. உங்களை பாதுகாக்கிறதும்
உங்களை ரட்சிக்கிறதும் உங்களை மறுசீரமைக்கிறதும் தான் தேவனுடைய மீட்பின் வல்லமையாக இருக்கிறது. அதுவே தேவனுடைய மீட்பின் செயலாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், தேவனுடைய உச்சக்கட்ட மீட்பின் வல்லமையை நம்ம எங்கே பார்க்க முடியும்னா சிலுவையில் தான் பார்க்க முடியும். சிலுவையில் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வேண்டிய சகல மீட்பையும் அவருடைய ரத்தம் நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறது. வேதத்தில் எபேசியர் 1:7 வாசிக்கும் போது இப்படி சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாய் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில மீட்பு தேவை. ஏன் அங்கே வசனம் பாவ மன்னிப்பாகிய மீட்பு அப்படின்னு எழுதுதுன்னா, இன்றைக்கு இந்த பூமியில கூட பலதரப்பட்ட காரியங்கள்ல மனிதனை மரணத்தின் பாதிக்கினரை நடத்தக்கூடிய ஒரு வல்லமை எதற்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாவத்திற்கு இருக்கிறது. பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்வில வரும்போது அது நேரடியாக அவனை மரணத்துக்கு தள்ளுகிறது. வசனம் தான் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். வாழ்க்கையில பல நேரத்துல விரும்பி இல்லை, பவுல் சொல்றது போல நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததே செய்கிறேன்றது போல வாழ்க்கையில அழுத்தங்களும் பிரச்சனைகளும் நிறையும் போது எடுக்க வேண்டிய பாதையை நம்ம பல நேரத்துல தவறி எடுக்கக்கூடாத பாதையை நம்ம சூஸ் பண்ணி, ஏவாள் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தது போல நாமும் செய்யக்கூடாத பல காரியங்களை செஞ்சு தவறுதலா பல பாவங்களை நம்ம விழுந்து விடுவது உண்டு. நான் சொல்றேன், இயேசுவின் மீட்பின் வல்லமை ஏதோ ஒரு தடவை நடக்கிற காரியம் அல்ல. அவருடைய ரத்தத்தை நீங்கள் நம்பும் போதெல்லாம், அவருடைய ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போதெல்லாம், உங்களுக்காய் ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், உங்களுக்காய் உங்களுடைய பாவங்களை ஒரு சுமந்திருக்கிறார் என்கிற அந்த சம்பவத்தை, அந்த நற்செய்தியை, அந்த சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போதெல்லாம் அவருடைய மீட்பின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறதா இருக்கிறது. நான் இயேசுவின் நாமத்தில் நம்புகிறேன். இந்த புதிய வருஷத்துல கூட எங்கெல்லாம் அப்படி பிசாசு கடந்த நாட்கள்ல உங்களை விலை செய்து, ஒருவேளை அது உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்க கணவரா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியத்துல விழுந்துட்டேன் அப்படின்ற ஒரு குற்ற மனசாட்சியோடு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? நான் விழுந்துட்டேனே, நான் மீண்டும் எழும்ப வேணாம், நான் எழும்ப முடியுமா அப்படின்ற ஒரு குற்ற மனசாட்சியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் பிசாசு அப்படிப்பட்ட காரியங்களை உங்க கடந்த காலத்தை வைத்து உங்களை குற்றப்படுத்தி 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 உங்களை முடக்கி கொண்டிருக்கிறானா? நான் சொல்றேன், உங்களுக்கென்று ஒரு மீட்பின் வல்லமை சிலுவையில வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. சிலுவை என்றாலே மீட்பின் வல்லமை தான். சிலுவையில தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் வேண்டிய ரட்சிப்பை அவருடைய ரத்தத்தினால கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்வை மறுசீரமைக்க வேண்டிய சகல நன்மைகளையும் சிலுவையில் அவர் உங்களுக்கு எனக்கும் உண்டு பண்ணி அவர் இருக்கிறார். அவருடைய மரணம் உங்கள் வாழ்வின் எல்லா தீமைகளுக்கான முற்றுப்புள்ளி. அவருடைய உயிர்த்தெழுதல் உங்கள் வாழ்வின் எல்லா நன்மைகளுக்கான துவக்கம். நான் சொல்றேன், இந்த இயேசுவின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதல் நீங்க தியானிக்க 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 உங்க வாழ்க்கையில பிசாசு என்னென்ன தீமைகளுக்கெல்லாம் உங்களை உட்படுத்தி இருக்கிறானோ அவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி உண்டாய் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற சகல நன்மையும் உங்க வாழ்க்கையில துவங்குவதை நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க. அதனால கர்த்தர் இந்த வருஷத்துல நம்மோடு பேசிய வார்த்தையின்படியா, உன் ஜனங்கள் என்னுடைய செயல்களை காண்பார்கள்னு சொன்னார்ல, இந்த வருஷத்துல இந்த 3 காரியத்தையும் பார்ப்பீங்க. சிருஷ்டிக்கிற தேவனுடைய வல்லமையை பார்ப்பீங்க, பாதுகாக்கிற தேவனுடைய வல்லமையை பார்ப்பீங்க, மீட்கிற தேவனுடைய வல்லமையை பார்ப்பீங்க. இந்த 3 காரியத்தையும் தேவன் எங்கெல்லாம் வெளிப்படுத்த போறாரு? இல்லாதவைகளை இருக்கிறவையெல்லாம் அவங்க வாழ்க்கையில அவர் சிருஷ்டிக்க போறாரு. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்னு வசனம் சொல்லுதுல, ஒருபோதும் பிசாசு உங்க வாழ்க்கையில கை வைக்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல அவருடைய பாதுகாப்பின் செயல் அவர் வெளிப்படுத்த போறாரு. அது மாத்திரம் இல்லாம கடந்த நாட்களில் எதிலெல்லாம் பிசாசு உங்களை முடக்கினானோ, எதிலெல்லாம் உங்களை விளை வச்சானோ, எதிலெல்லாம் தேவையில்லாத காரியங்களுக்குள்ள உங்களை உட்படுத்தினானோ, அவை எல்லாவற்றிலிருந்து இந்த ஆண்டுல தேவன் உங்களை மீட்டெடுப்பதை, உங்களை நிச்சயமா தேவன் தூக்கி எடுப்பதை நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. வசனம் சொல்லுது, திருடன் ஒன்றை திருடினான் அவன் 7 மடங்கு திரும்பி தரணும். எங்கெல்லாம் கடந்த வருஷத்துல உங்களை பிசாசு திருடினானோ, அழித்தானோ, உங்களை விலை செய்தானோ, 7 மடங்கு புதிய பலத்தோடு, 7 மடங்கு புதிய ஆசீர்வாதங்களோடு, 7 மடங்கு புதிய நன்மைகளோடு இந்த ஆண்டு உங்களை மீண்டும் மானை போல துள்ளி எழும்பி உங்களை ஓடும்படியான பலத்தை தந்து உங்களை நிச்சயம் தேவன் நடத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனுடைய மீட்பின் வல்லமை எவ்வளவு பெருசு தெரியுமாங்க? சங்கீத புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் அதுல 6ஆம் வசனம் இப்படி சொல்லுது, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்திலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. அவர்கள் ஆத்தும மீட்பு அவ்வளவு அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. இந்த வசனத்துக்கான அர்த்தம் என்ன? ஒருத்தன் காசை வச்சுக்கிட்டு, அப்படிதான் ஒருத்தன் பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் கூட அவன் கையில எவ்வளவு பொருளாதாரம் எவ்வளவு காசு இருந்தாலும் தான் சகோதரன் செத்துட்டான், அவன் ஜீவன் போயிடுச்சு, தாங்கிட்டு இருக்கிற அந்த காசெல்லாம் கொண்டு போய் தேவன்கிட்ட கொடுத்து அந்த காசை வச்சு திருப்பி தான் சகோதரனுடைய ஜீவனை வாங்கிட முடியுமா? தான் சகோதரனுடைய ஜீவனை மீட்டுற முடியுமா? கூடாதே. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஜீவன் அவ்வளவு விலையேற பெற்ற ஒன்றாக இருக்கிறது. ஒரு முறை இந்த ஜீவன் போயிடுச்சுன்னா எத்தனை ஆயிரங்களை கொடுத்தாலும் எத்தனை லட்சங்களை கொடுத்தாலும் அதை திரும்பி மீட்டெடுக்க முடியாது. நல்லா கவனிங்க, இது உங்களாலையும் என்னாலையும் தான் இது முடியாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்படி நாம் இழந்து போன இந்த ஜீவனை, ஒரு பொருளாதாரத்தாலும் மீட்க முடியாத இந்த ஜீவனை
இயேசுவின் ரத்தம், இயேசு மீட்டெடுத்திருந்திருப்பாரே ஆனால் அப்போ எவ்வளவு பெரிய ஒரு விலையேற பெற்ற ஒரு மீட்பின் காரியத்தை கர்த்தர் சிலுவையில் உங்களுக்கு எனக்கும் உண்டு பண்ணியிருக்காருன்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நான் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த தேவனுடைய வல்லமை ஏதோ ஒரு முறை செயல்படுகிற வல்லமை அது அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். இன்றும் உங்கள் வாழ்க்கையில் அவர் சிருஷ்டிக்கிற தேவனாக தான் இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அவர் பாதுகாக்கிற தேவனாக தான் இருக்கார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அவர் மீட்பின் தேவனாக தான் அவர் இருக்கிறார். இந்த வருஷத்தில் இந்த 3 தேவனுடைய செயல்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. எத்தனை லட்சம் கடனில் நீங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை ஸ்டேஜஸ் ஆஃப் சிக்னஸில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப உறவுகளில் எவ்வளவு பெரிய விரிசல் உண்டாயிருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், இந்த 3 தேவனுடைய செயல்களை இந்த புதிய வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் என்கிட்ட சொன்ன வார்த்தையின்படியாகவே உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் யாவரும் என்னுடைய செய்களை காண்பார்கள்னு சொன்னார்ல, பூமியில் ஒரு இடத்துல நான் வெளிப்படுத்தாத அதிசயங்களை நான் காட்டுவேன்னு சொல்லி சொன்னார்ல, நிச்சயம் என் தேவன் இந்த வருஷத்தில் அதை காணும்படியாக அவர் செய்வார். இந்த ஊழியத்தோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தில் செயல்படுகிற தேவனுடைய அபிஷேகத்தை, வெளிப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை, வெளிப்பாடுகளை கனம் பண்ணுகிற இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையிலையும் என் தேவனை கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொன்னபடி நிச்சயம் நிறைவேற்றுவார். இந்த ஆண்டு தேவனுடைய அற்புத கிரியைகளை நீங்கள் பார்க்கிற ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு தேவனுடைய மகத்துவமான வல்லமையை நீங்கள் பார்க்கிற ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு தேவனுடைய செய்கைகளை உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியில் நீங்கள் பார்க்கிற ஒரு ஆண்டு. என் தேவன் எவ்வளவு வேணுமோ ஒரு பொய்யுரையாத தேவன். அவர் சொன்னால் சொன்னபடியே செய்கிற கர்த்தர். என் தேவன் கட்டளையிட சகலமும் சிருஷ்டிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆண்டு என் தேவனை கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாகவே உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் யாவரும் கர்த்தரின் செய்களை காண்பார்கள் என்கிற யாத்திராகமம் 34:10 வார்த்தையின்படியாய் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தருடைய செய்கைகள் உண்டாகுவதை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களை நிச்சயம் அவர் கைவிட மாட்டார். சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. இந்த ஆண்டு என்னமா முடியும், இந்த ஆண்டில் நான் எப்படியா சில காரியங்களை நான் தாண்டி போவேன்ற பாரம், வருத்தம் உங்களுக்கு வேண்டாம். என்கிட்ட கர்த்தர் சொன்னபடியே உங்கள் வாழ்க்கையில் காரியங்களை அவர் கைகூடி வர பண்ணுவார். உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுதலையாக்குவார், உங்கள் கண்ணீர்களை அவர் துடைப்பார். சகல காரியங்களிலும் ஒரு உயிர் மீட்சியை நிச்சயம் தேவனை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவார் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயமாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நம்மளாரும் ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். இந்த புதிய ஆண்டில் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்ண நான் விரும்புகிறேன். எல்லாரும் என் கூட சேர்ந்த கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, இந்த வேளையில் கூட என்னோடு கூட இணைந்து இந்த புதிய ஆண்டில் தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆண்டில் நீர் என்னோடு கூட பேசினீர். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் யாவரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னீரே. இந்த ஊழியத்தோடு இத்தனை நாட்களாய் இணைந்து ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் நீர் அடியான் மீது வைத்திருக்கிற இந்த அபிஷேகத்தை கனம் பண்ணி ஆண்டவரே அப்பா, நான் உபதேசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் உம்முடைய வார்த்தைகளாய் எண்ணி கேட்ட இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்த நாட்களில் நீர் எதையெல்லாம் நீர் வார்த்தையாய் சொன்னீரோ, எதையெல்லாம் இந்த பிள்ளைகளோடு நீர் பேசினீரோ, ஆண்டவரே எப்படியெல்லாம் வெளிப்பாடுகளும் இந்த பிள்ளைகள் நீர் கொடுத்தீரோ, அவைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே வசனோடு சொல்லுகிறதை காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்கிற தேவனுடைய வார்த்தையின்படியாய் கடந்த நாட்களில் எதையெல்லாம் ஆண்டவரே வார்த்தையா ஆண்டவரே உங்கள் இருதயத்தை அவங்க புரிந்து கொண்டாங்களோ, கேட்டாங்களோ, அவைகள் ஒவ்வொன்றையும் இந்த ஆண்டில் இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் கண்கூடாய் காண்பார்களாக. அவர்கள் கண்கள் அவைகள் ஒவ்வொன்றையும் காண்பதாக, அவைகள் ஒவ்வொன்றையும் அவர்கள் அனுபவிப்பார்களாக. அனுபவபூர்வமான அற்புதங்களை, அனுபவபூர்வமான நன்மைகளை இந்த ஆண்டு இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்ய போகிறதற்காக நன்றி. கடந்த நாட்களிலே வார்த்தையாய் கேட்ட ஒவ்வொன்றும் இந்த புதிய வருஷத்திலே அனுபவங்களை மாறப்போகிறதற்காக நன்றி. டாடி, வாட் எவர் தே ஹர்ட், எதையெல்லாம் அவர்கள் கேட்டார்களோ அவைகள் எல்லாம் இந்த புதிய ஆண்டுல இட்ஸ் கோயிங் டு பி தேர் எக்ஸ்பீரியன்ஸ். அவைகள் எல்லாம் அனுபவங்களை மாறப்போகிறது. அவைகளெல்லாம் இந்த பிள்ளைகள் கண்களிலே காணப்போகிறதற்காக நான் நன்றிட்டு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆண்டு சகலவித நன்மை அவர்களுக்கு சம்பூர்ணமாய் உண்டாவதாக. ஆண்டவரே, பவுல் சொன்னது போல நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிற தேவன்கிற வார்த்தையின்படி இந்த ஆண்டு எல்லாவித நன்மைகளும் அவர்களுக்கு சம்பூர்ணமாய் வருவதாக. செழிப்பு உண்டாவதாக, சேமம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, ஒருமனப்பாடு உண்டாவதாக, உயர்வுகள் உண்டாவதாக, ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக, மேன்மைகள் உண்டாவதாக. வெட்கப்பட்ட இடங்களில் ஆண்டவரே உமது பிள்ளைகள் தலையில நீர் உயர்த்துவீராக. எங்கெல்லாம் கீழாக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் உமது பிள்ளைகள் மேலாகுவார்களாக, வாளாகாமல் தலையாகுவார்களாக, கடன் வாங்காமல் கடன் கொடுப்பார்களாக, போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. அவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, அவருடைய ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா சம்பாத்தியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. ஒருபோதும்
முழுவதும் ஆண்டவரே அப்பா, வீணான அலுவல்களில் உமது பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, தேவையற்ற காரியங்களும் உமது பிள்ளையுடைய பணங்கள், கையின் பிரயாசங்கள் வரையமாய் செலவாகாதபடிக்கு பாதுகாக்கிற தேவனுடைய வல்லமை, மீட்பின் தேவனுடைய வல்லமை, சிருஷ்டிப்பின் தேவனுடைய வல்லமை இந்த ஆண்டு முழுவதும் இந்த பிள்ளைகளோடு இருந்து அவர்களை நடத்துவதாக, அவர்களை ஆசீர்வதிப்பதாக இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில செயல்படுகிற எல்லா பாவத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்துல உடைந்து போவதாக, எல்லா சாபத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்துல உடைந்து போவதாக. எதையெல்லாம் சத்துருக்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே திட்டமிட்டானோ, டாடி, let everything be reversed in the name of Jesus. எல்லாம் அவனுக்கு நேராய் மீண்டும் திருப்பப்படுவதாக. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் அவைகள் வாய்க்காதே போவதாக. நீர் அதை செய்கிறதற்காக நன்றி. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்வில் இந்த புதிய ஆண்டில் நீர் செயல்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் தொடர்ந்து நீர் செயல்படும் உமது செய்கையில அவர்கள் கண்கள் காணுவதாக. ஆண்டவரே, நீர் அதிசயமானவர், நீர் அதிசயமானவர், நீர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர், நீர் மகத்தான காரியங்களை செய்கிற தேவன் அப்பா. 111ஆம் சங்கீதம் இப்படிதான் சொல்லுது, அவர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன், அவர் மகத்துவமும் மாட்சிமையும் நிறைந்த காரியங்களை செய்கிற தேவன், நீர் வல்லமையான காரியங்களை செய்கிற தேவன். இந்த வருஷத்துல உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதற்காய் நன்றி பரிசுத்த ஆவியானவர். நன்றி தேவனே. நீங்க ஆண்டவரே மகத்துவமான காரியங்கள் உங்க பிள்ளைகளுடைய கண்கள் பார்க்க போறதற்காக நன்றி. நீங்க தொடர்ந்து நடத்துங்க. இந்த வார்த்தையின் நிறைவேறுதல அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவரே நான் பார்க்கும்படியே நீ செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். நான் நிச்சயம் நம்புறேன், இந்த புதிய ஆண்டில் தேவனாய் கர்த்தர் உங்களோடு பேசிய வார்த்தையின்படியே அவர் உங்களை நடத்துவார். உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். சொன்னவர் சொன்னபடி நிச்சயம் நிறைவேற்றுவதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கூட உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தா இந்த புதிய ஆண்டில் இந்த ஊழியத்தை உங்களோட விதைகளால் நீங்கள் தாங்குங்கள். நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் உங்கள் வாழ்க்கையில் பலதரப்பட்ட ஆசீர்வாதங்களாய் அவைகள் மாறும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது ஒரு நல்ல நிலம். இந்த நிலத்தில் நீங்கள் விதைக்கும் போது 30, 60, 100 பலன்களை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நீங்கள் பார்ப்பீங்க. எனவே ஆவிக்குரிய நன்மையை அறுத்த நீங்கள் உங்கள் சரீரத்துக்குரிய நன்மையை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று விதைங்க. அதனுடைய பலன்களை நிச்சயமாக உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் பார்ப்பீங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்தோடு இணைந்துருங்க. இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பகிருங்க. ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தைகள், ஆராதனைகள், பாடல்கள் இந்த சேனலில் ஒளிபரப்பாகி கொண்டே தான் இருக்கிறது. அவைகள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே அதை நீங்களும் கேளுங்க, அதை மற்றவர்களுக்கு பகிருங்க. நம்ம இணைந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். அந்த தேவனை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எனவே இளைப்பாறுதலோடு இந்த புதிய வருஷத்தை துவங்குங்க. அந்த நல்ல தகப்பன் அவர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார்.